ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட்ஸ் கேம் வி ப்ளே சீசன் 1 எபிசோட் 8. போன எபிசோடோட எண்டிங்கில் வந்து யான் தான் வந்து இது சன்ஃப்ளவர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிவீல் பண்ணுறதோட அந்த எபிசோடு முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஓகே ரெண்டு பேர் ரிவீல் பண்ணிட்டாங்க. ரிவீல் பண்ணிட்டு அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் பயங்கர கன்ஃபியூஷனுக்கு போயிட்டாங்க. என்னடா இவங்க டக்குன்னு அவங்க தான் இது வச்சிருக்காங்கன்னு ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு ஸ்டாக்ல இருக்காங்க. ஸோ இவங்க போய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஸ்டார்ட் ஆகி ஓடவும் ரன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நோக்கி ஓடுறாங்க, அந்த பிரமிட் நோக்கி. ஸோ ஓடும்போது அந்த பூனைகளும் ஏவி விட்டு அது வந்து பிடிக்கலாம் நிறைய ட்ரை பண்ணுது, மேஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஸோ அதெல்லாத்தையும் கடந்து போகிற வழியில் கிட்டத்தட்ட வந்து அந்த டீமில் இருக்கிற நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின், பேர்ல், அதுக்கப்புறம் வந்து கூட அந்த ஆப்போனண்ட்டில் போன மேட்ச் விளாண்டாங்களா அந்த ரெண்டு பேரும் வந்து கூட இருக்காங்க. மற்ற எல்லா டீம்மேட்ஸுமே காலி ஆகிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு தென்னை மரம், ஒரு இது மாதிரி பிரமிட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, பாலைவனத்தில் எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வந்து மாயை காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாயை மாதிரி ஒன்று தெரியுது. அது மாயையா ரியலானு அவங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. எதுக்கு அங்கே போய் சீக்கிரம் சொல்லிட்டு நேராக இங்கே பிரமிடை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிரமிடை நோக்கி ஓடி போகிறாங்க. ஓடி போய் கடைசியில் அந்த இதையும் ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணோடனே நான் வந்து இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே போகிற வழியில் வந்து அந்த ஆப்போனண்ட்டில் ஹீரோ மாதிரி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து மாட்டிக்கிட்டு அவன் வந்து காலி ஆயிடுறான். அவனும் காலி ஆயிடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின், பேர்ல், அப்புறம் வந்து ஆப்போனண்ட்டில் இந்த போன மேட்ச் விளாட்ன அந்த பொண்ணு இருப்பாள், அவள் வந்து டீமில் இருக்காங்க. என்னோட இந்த மேட்ச் ரொம்ப சிம்பிளாக போகுதுன்னா இந்த மேட்ச் ஆக்சுவலி கொஞ்சம் சிம்பிளாக தான் போகும். சரி, அவங்க வந்து அதான் அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க. ரெண்டு பேர் டீம் பிரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேராக பிரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோவும் பேர்லோ, அப்புறம் வந்து நம்ம ஹீரோயினோ, அப்புறம் அந்த ஆப்போனண்ட்டில் இருந்த அவளும் வந்து டீம் விட்ட பிரிஞ்சுக்கிறாங்க. பிரிஞ்சுட்டு நாங்கள் வந்து அந்த கார்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வந்து பிரமிட் நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓடி போய் பிரமிட் கிட்ட போனோடனே அவன் வந்து பிரமிட் கிட்ட வரைக்கும் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்லிட்டு சரி இப்போ மேலே ஏறி வந்து என்ன தாண்டி போய் அந்த பூவை அங்கே வச்சு பாருங்கடான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். அப்புறம் பின்னாடி பூனைங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவையும் பிடிச்சிருது. ஹீரோ பிடிச்சோடனே ஹீரோ கையில் இருக்கிற பூவை தூக்கி நம்ம பேர்ல் கிட்ட தூக்கி போடுறான். பேர்ல் வந்து பிடிச்சிக்கிட்டு பேர்லும் மேலே ஓட ஆரம்பிக்கல. மேலே ஓடும்போதே ஸ்ட்ரைட்டாக டெலிபோர்ட் ஆகி நம்மளோட கடவுளுக்கு மேலே இருந்து கீழே வரா. கீழே வந்து அப்படியே கடவுள்கிட்ட இருக்கிற பூவையும் பிடுங்கிட்டு பார்த்தா பல்பே அது வந்து பாய்சன் பூ. ஸோ வந்து அப்படியே ஸ்டாச்சு ஆயிடுறாங்க நம்ம டீம்மேட்ஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அந்த கடவுள் சிரிச்சுட்டு இந்த பூ வந்து இங்கே இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா, இந்த பூ வந்து பூவை வந்து ஒளிச்சு வைக்க கரெக்டான இடம் வந்து காடு தான். ஸோ அதனால தான் அங்கே ஒரு காடு இருக்குது பார்த்தியா, அங்கே தான் பூ இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ரிவீல் பண்ணி காமிச்சிடறான். காமிச்சோன்னே அடக்க ரூமமே அங்கே தானே போயிட்டு இருந்தோம் சார், அதை மிஸ் பண்ண போய் எடுத்துருக்கலாம் பக்கத்துலேயே இருந்திருக்கு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளும் வந்து ரெண்டு பூயும் பிடுங்குறாப்புல. பிடுங்கும்போது பிடுங்கி பார்த்தா பேர்ல் கிட்ட ரெண்டு பூய் பிடிங்க பார்த்தா ரெண்டுமே வந்து வெறும் சன்ஃப்ளவர் இல்லை சான்ஃப்ளவர். ஸோ வந்து என்னது அது டம்மி பாபா உங்களை ஏமாத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து அப்போ டக்குன்னு கடவுள் வந்து ஸ்டாச்சு ஆயிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஒரு பொண்ணு ஓடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பாய்சன் பூ இருந்திருக்கு. ஸோ வந்து அதை பூச்சி வந்து பிடிச்சிருச்சு, ஒரு கேட் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க டீம் ஃபுல்லாக வந்து ஸ்டாச்சு ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ என் கிட்ட தான் பூ இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோ கிட்டே ரெண்டு பூ இருந்திருக்கு. அது எப்படி வந்துருக்குன்னா நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டில் அங்கே விளாண்டவர் பல ஹீரோ மாதிரி இருக்கிறவன் அவன் வந்து கடைசியாக தோக்குறதுக்கு முன்னாடி பூவை வந்து டெலிபோர்டேஷன் வந்து நம்ம பேர்ல் ஓப்பன் பண்ணியிருக்கா. அது வழியாக அவன்கிட்ட தான் சன்ஃப்ளவர் இருந்திருக்கு. அவன் அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்திருக்கான். ஸோ வந்து அவன்கிட்ட இருந்த பூ வந்து அதுக்காக தான் பிடிச்சாங்கன்னா டக்குன்னு மாற்றி விட்டுருணும், கை மாற்றி விடணுங்கிறக்கா கையில் வச்சுருந்துருக்கான். ஸோ வந்து அதை கை மாற்றி விட்டுருக்கான். நம்ம ஹீரோ பிடிச்சி சந்தமாக உள்ளே வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பூ வந்து இப்போ இதுகிட்ட விட்டு இப்படி மாட்டி விட்டுட்டா. ஸோ ஏன் பார்த்துட்டீங்களா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிறான். நீ அதுக்குள்ளே வந்து அங்கே மேலே வரைக்கும் போயிருவியான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவரும் அவன் ஏதோ கடவுள் சொல்கிறான். கடவுள் வந்து எனக்கு இன்னும் 5 செகண்ட் தான், அதில் வந்து நான் திருப்பி வந்துடுவேன், 5 செகண்டில் நீ என் பக்கத்தில் கூட வர முடியாது, நான் எப்படி தாண்டி போய் வைப்பேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து என்கிட்ட இன்னொரு வழியும் இருக்குது அதுக்குன்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர்ல் வந்து டெலிபோர்ட் ஆயிட்டா. எப்படின்னா பிளேஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறத வச்சு நம்ம அந்த இன்னொரு தீர்ப்பா பார்த்தீங்களா ஆப்போனன்ட் டீம்ல விளாண்டவ அவளும் வந்து இவ்வளோ பிளேஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டு அவளுக்கு என்ன பவர்னா அவள் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன். ஸோ அவளோட பவரை வச்சு நம்ம ஹீரோவை அடிச்ச மேலே பறக்க விட்டுறா. பறந்து டாப்ல போய் நம்ம ஹீரோ வந்து அந்த பூவை அங்கே வச்சு ஜெயிச்சிடுறான் இந்த கேமை. கடவுள் சொல்றாரு நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த கேம்ல தோத்துட்டேன், இன்னும் நான் நிறைய கேம்ஸ் விளையாட ஆர்வத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த கேம் முடியுது. எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே நம்ம அந்த கருப்பு முடிக்காரி இருக்கால அவளை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க புதுசாக டீம்ல சேர்க்கறது வச்சு. அவள் என்ன உனக்கு வந்து எந்த மாதிரி இதுன்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு வந்து நான் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கேன், 3 மேட்ச் தோத்துருக்கேன், நான் ரிட்டையர் ஆக போறேன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீ ரிட்டையர்ல ஆக வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் வந்து இங்க அவனோட மெயின் ஆஃபீஸ்க்கு வந்து கால் போட்டு நான் இந்த மாதிரி வந்து சொல்லி கேட்குறான் இந்த மாதிரி இவங்களை வந்து டீம்ல சேர்த்திக்கணும்னு. ஸோ அதுக்காக நான் வந்து புக் மேக்கர் கூட வந்து சேலஞ்ச் பண்ண போறேன்னு சொல்றான். ஸோ வந்து அதை பத்தி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புக் மேக்கர்னு ஒரு கடவுள் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்னன்னா இந்த கடவுள் கிட்ட எல்லாம் ஒன்லி தோக்குறது ஜெயிக்கிறது ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும். ஆனால் புக் மேக்கர் கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட தோல்விகளை வந்து அதாவது வந்து நம்ம தோல்விகளை வந்து குறைச்சிக்க முடியும். எப்படின்னா நம்ம ஒரு இதை வந்து அங்கே வந்து பெட் பண்ணுற மாதிரி இடம் இங்கே வந்து நம்மளோட ஒரு வெற்றியை வந்து பெட் பண்ணி ஸோ வந்து அதில் ஜெயிச்சிட்டோம்னா நம்மளோட ஒரு தோல்வி வந்து கேன்சல் ஆயிரும், நம்மளோட வெற்றி வந்து அதிகமாயிரும். ஸோ வந்து இதுதான் கான்செப்ட். நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம ஹீரோ அந்த மாதிரி இவ பேர் வந்து நெல் ஓகேவா, அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் அவள் வந்து என் டீமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து நான் என்னோட ஒரு வெற்றியை வச்சு நான் விளாண்டு அவளோட ஒரு தோல்வி வந்து கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் மொத்தமாக இது பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறான். ஸோ வந்து நம்ம ஹீரோயின் இது யாருமே அப்ஜெக்ஷன் சொல்ல, நாங்களும் வந்து ஒத்துக்கிறோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பீஸ் மேக்கர் கூட ஜாலியாக விளாடுவோம். ஸோ வந்து சூப்பராக இருக்கும் அடுத்த எபிசோட். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சீக்கிரமாகவே அடுத்த எபிசோட் வீடியோ போகிறேன். சரி ஓகே கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கை ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, எல்லாமே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே பாய்.